தமிழ்நாட்டில் இலவசமாக அரபி மொழி கற்றுத் தருவதாக கல்லூரி தொடங்கி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ISIS பயங்கரவாத இயக்கத்தில் சேர்த்ததாக NIA-வின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ISIS அமைப்பிற்கு ஆள் திரட்டிய வழக்கில் நேற்று 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதான கோவையைச் சேர்ந்த அகமது அலி, ஜவாஹிர் சாதிக், திண்டுக்கல்லைச் சேர்ந்த ராஜா அப்துல்லா, சென்னை பாலவாக்கத்தைச் சேர்ந்த ஷேக் தாவூத் ஆகிய 4வரும் மெட்ராஸ் அரபிக் கல்லூரியின் நிறுவனர் ஜமல் பாஷாவால் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. அரபிக் பள்ளியில் சேரும் மாணவர்களின் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு பெற்றோர் அரவணைப்பில் இல்லாதவர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தியதாகவும் NIA விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமூக ஊடகங்களையும் பயங்கரவாதத்தை பரப்புவதற்காக அவர்கள் பயன்படுத்தியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளே 2022ஆம் ஆண்டில் நிகழ்த்தப்பட்ட கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் புரசைவாக்கத்தில் உள்ள NIA அலுவலகத்தில் விசாரணை நடைபெறுவதாகவும், எத்தனை பேர் மூளை செலவை செய்யப்பட்டுள்ளனர், அவர்கள் எங்கு பதுங்கி உள்ளனர் உள்ளிட்டவை குறித்து வாக்குமூலம் பெறப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.